வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் நேற்றைய கவிதையில் என்னாகுமோ எந்தன் மனது என்று முடியும் அந்த இறுதி வரியை முதல் வரியாக கொண்டு இன்றைய கவிதை எழுதியுள்ளேன். வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். என்னாகுமோ எந்தன் மனது கொண்டாடுமா உந்தன் மனது, என்ன ஆகுமோ எந்தன் மனது கொண்டாடுமா உந்தன் மனது, உன் வாழ்விழி பட்டை துண்டானதே, உன் வாழ்விழி பட்டை துண்டானதே, திக்கு தெரியாத காட்டில் திண்டாடுதே, திக்கு தெரியாத காட்டில் திண்டாடுதே, என்னையே என் மனம் மறக்குதே, என்னையே என் மனம் மறக்குதே, உன்னோடு உறவாடவே துடைக்குதே, இது ஒரு மயக்கம் என்று மதி சொன்னாலும் கலக்கம் கொள்ளுதே, இது ஒரு மயக்கம் என்று மதி சொன்னாலும் கலக்கம் கொள்ளுதே, கலக்கத்தில் உறக்கத்தை தொலைத்தே தவிக்குதே, கலக்கத்தில் உறக்கத்தை தொலைத்தே தவிக்குதே, உன்னை எண்ணி எண்ணியே உருகுதே, கண்களில் கண்ணீராய் வழியுதே, என்னாகுமோ எந்தன் மனது கொண்டாடுமா உந்தன் மனது, நந்தவனம் என்று நம்பி வந்து, நந்தவனம் என்று நம்பி வந்து, வழி தெரியாத வனத்தில் வாடி நிற்குதே, வளைக்கரம் நீட்டி வழி சொல்வாயா, அணைக்கரம் நீட்டி ஆனந்த கடலில் ஆட செய்வாயா, அணைக்கரம் நீட்டி ஆனந்த கடலில் ஆட செய்வாயா, என்னாகுமோ எந்தன் மனது கொண்டாடுமா உந்தன் மனது, மந்திரம் போல் உன் பெயரை சொல்லி பார்த்தேன், மந்திரம் போல் உன் பெயரை சொல்லி பார்த்தேன், நெஞ்சோடு உன் புகைப்படத்தை ஒட்டியும் பார்த்தேன், அமைதி ஒன்றும் இல்லையே, உன் சன்னதிதான் சாந்தி என்று உன் வாசல் தேடி அலையுதே, உன் சன்னதிதான் சாந்தி என்று உன் வாசல் தேடி அலையுதே, விரல் பதிவில் இயங்கும் கைபேசி போல், விரல் பதிவில் இயங்கும் கைபேசி போல், உன் விழி பதிவில் இயங்கும் எந்திரமானதே, விரல் பதிவில் இயங்கும் கைபேசி போல், உன் விழி பதிவில் இயங்கும் எந்திரமானதே, என்னாகுமோ எந்தன் மனது கொண்டாடுமா உந்தன் மனது. நன்றி. இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.